நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை. இந்த இசைக்கு இல்லை ஈடு இணை. வெல்கம் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 powered by எனர்ஜி தரும் கோல்ட் வின்னர் and co-presented by அருண் எக்ஸலோ and NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேரல் and you're watching Folk Round. Folk Round ரொம்ப அற்புதமா போய் கொண்டிருக்கிறது. நம்ம பசங்க எல்லாருமே டாப் 20க்கு எப்படியாவது நம்ம கண்டிப்பா செலக்ட் ஆயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த திருவிழா மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் நம்ம வந்து ஜாலியான விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு அவங்களோட ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக இங்கே இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ட்ஸ்க்கும் ஒரு பயங்கரமான ஒரு டஃப் காம்படிட்டர் வர போகிறாங்க. ஸோ லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் ஸ்பூர்த்தி. ரொம்ப கியூட்டா இருந்தது. ரொம்ப நல்லா பாடுனீங்க. Thank you ma'am. அது நன்னனனனே கீழே வரணும். ஒரே வாட்டி ட்ரை பண்றீங்களா? நன்னனனனே
அதுதான், அது அப்படி வரணும். அது கட் பண்ணி பாடினீங்கல்ல அப்போ முதல்ல. அது ஒன்று. அப்புறம் கொழுந்து வெத்தலையும் போட்டாவாய் போட்டாவாய் செவக்கும் போட்டாவாய். வாயில் ஒரு சின்ன சங்கதி இருக்கு, அது விட்டு போயிட்டீங்க. போட்டாவாய் அதுதான். அதே மாதிரி தொட்டாதுள் பறக்கும் அது. அப்புறம் சரணத்தில் ரெண்டில் ஒன்று பார்க்கட்டுமா. ரெண்டுல ஒன்று பார்க்கட்டுமா. அதே தான். மீதி எல்லாமே நல்லாவே பாடுங்க. ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சா? இப்போ பாடி ஸ்ட்ரெயின் ஆச்சுல்ல கொஞ்சம். பரவாயில்ல, நல்லாவே பாடுங்க. பாடும்போது ரொம்ப நல்லாவே பாடினீங்க. தேங்க்யூ மேம். ஆல் தி பெஸ்ட். ஸ்பூர்த்தி ரொம்ப நல்லது. சிற்பி அவர்கள் மியூசிக் டைரக்டர், அற்புதமான மியூசிக் டைரக்டர். அவர் நிறைய ஹிட் சாங்ஸ், நிறைய ஹிட் ஃபிலிம்ஸுக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. அவர் கம்போஸ் பண்ண டியூன் இது. தமிழில் ஜானகம்மா நானும் பாடினா, தெலுங்கில் அண்ணன் எஸ்பிபி அவர்களும் சித்ரா அவர்களும் பாடினாங்க. ஒரு லிங்க் எல்லாருக்கும். எனக்கு மனு அங்கிள் கிட்ட அந்த பல்லவி மட்டும் பாடி காமிக்க சொல்லலாமா? யூ ரிக்வெஸ்ட் ஹிம். மனோ சார், எனக்கு பல்லவி மட்டும் பாடுங்க ப்ளீஸ். ஃபுல் சாங் நான் பாட முடியாத புக்கு இல்லை. கொட்டப்பாக்கு கொழுந்து வெத்தலை போட்டாவாய் செவக்கும் மச்சானியும் மச்சினி நானும் தொட்டாதோள் பறக்கும். நாக்கு செவக்க சுண்ணாம்பு வேணும், நீயும் செவக்க மாப்பிள்ளை வேணும். நாக்கு செவக்க சுண்ணாம்பு வேணும், நீயும் செவக்க மாப்பிள்ளை வேணும். தாலி கட்டியது தாலிக்க வேணும். கொட்டப்பாக்கு கொழுந்த வெத்தலையும் போட்டாவாய் செவக்கும் மச்சான் நானும் மச்சினி நீயும் தொட்டாதுள் பறக்கும். அது ஒரு கச்சேரியில் மனோ பாடி கேட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருது. அதாவது மனோ கிட்ட சொன்னேன், அது மட்டும் ஒரு தடவை பாடுங்க. ஸ்பூர்த்தி ஃபென்டாஸ்டிக் சிங்கர். ரெண்டு பேருடைய போர்ஷன் எடுத்துட்டு அந்த எக்ஸ்பிரஷனோட நீ பாடிருக்க. சில இடத்துலலாம் அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் எல்லாம் வாய்ஸில் கொண்டு வந்து பாடினது பெரிய விஷயம். கீப் இட் அப். ஸ்பூர்த்தி எல்லாம் கோயிங் வெரி குட். நீ வந்து ஹெவிலி கர்நாடிக் ட்ரெயின் இல்லையா? எஸ் சார். அண்ட் உனக்கு லைட் மியூசிக் பாடணும் விருப்பம் இருக்கு. யூ வாண்ட் டு சிங் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மியூசிக். கண்டிப்பாக வரும். ஏன்னா கடவுள் எல்லாம் கொடுத்துருக்கார், புத்தி கொடுத்துருக்காரு, அனாலிட்டிக்கல் அபிலிட்டி இந்த வயசில் கொடுத்துருக்கார், மெமரி, பிக்அப், எவ்ரி திங் இஸ் தேர். பட் வி ரிக்வயர் பேஷன்ஸ். ஸ்பூர்த்தி சார், அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஒன்றுமே சொல்லலையே. இந்த சாங் இன்னொரு வாட்டி நீ பாட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா கரெக்ஷன்ஸ் பண்ணி பாடிடுவியா? ரெடியா? யூ ஆர் இன் 20. Thank you. Thank you. Congratulations Spurti. Top 20க்கு நீங்களும் ஒரு contestant. Spurti, do you have any questions to ask Makapa? Yes. Yeah, questions கேள்விகள் வச்சிருக்காங்களா? ஓ, நீங்க துபாயில இருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு இங்கிலீஷ் புரியாது. துபாயில நாங்க மாதிரி எத்தனை பேர்? தமிழ்ல பேசுறேன். அடிசின்னு கேளு அப்படி. ஒரு மரத்து மேல 10 காக்கா இருந்தது. ஒரு ஹண்டர் வந்து ஒரு காக்காக்கு ஷூட் பண்ணான். எவ்வளவு காக்கா பாக்கி இருக்கு? ஓ, 10 காக்கால ஒன்று சுட்டானா மீதி 9 காக்கா இருக்குது. அது கூட தெரியல. வேற யார்கிட்டயாவது ஏதாவது கேட்கணுமா? அஷ்ட ஈஸி இல்ல மாக்கப்பா. யோசனை பண்ணி சொல்லணுமா காப்பா? இல்ல, எனக்கு எப்போதுமே டைம் வேஸ்ட் பண்றது பிடிக்காது. இன்னும் ஒரே தடவை சீக்கிரமா யோசனை பண்ணி சொல்லுங்க. ஆன்சரை சொல்றா, சொல்லி தொலை. 9 தலை. பார்த்தல? கரெக்ட் இல்ல. இதுக்கும் நினைச்சோம், ஆனா பறந்துருச்சு. நான் என்ன திங்க் பண்றேன் அதை அப்படியே திங்க் பண்ணுவான். சரி சொல்லு. ஹண்டர் ஷூட் பண்ணா. அப்போ வேற காக்கா பறந்து போயிடுச்சு. மீதி காக்கா பறந்து போயிடுச்சா? ஆமா, வெடி சத்தம் வரும்போது காக்கா அங்கே இருக்குமா? ஓஹோ, தம்பி தப்புன்னு சவுண்ட் வரும்போது பறந்து போயிடுச்சு.
ஏன் அந்த 9 காக்காவுக்கும் காது கேட்காத காக்காவா இருக்கலாம்ல? கங்க்ராச்சுலேஷன்ஸ், டாப் 20க்கு போறீங்க. நீங்க போய் ஜாலியா உங்க ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்துக்கலாம். போ. தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆமா, உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். கேளுங்க. என்ன ஓவரா இங்கிலீஷ்ல பேசுற, தமிழ்ல பேச மாட்டியா நீ? உன் பேர் என்ன? என் பேர் வந்து பீட்டர் பிரியங்கா. பீட்டர் பிரியங்காவா? நான் வந்து இவ்வளவு நாள் லண்டன்ல இருந்தேன். இப்பதான் ஜஸ்ட் ஃபியூ டேஸ் பேக் இங்க ரிட்டர்ன் ஆனேன். அப்ப லண்டன் பிரியங்கான்னு சொல்லு. ஏன் பீட்டர் பிரியங்கான்னு சொல்ற? இங்கிலீஷ் பேசுறவங்கள பீட்டர்னு நீங்க சொல்றது கிடையாதா? அந்த பீட்டர் பிரியங்கா. அது நாங்க சொல்லணும், நீங்களே சொல்லிக் கூடாது. நீ மட்டும் தான் கண்ணாடி போடுவியா? கம் ஆன் கிளாப்ஸ். எப்படி எங்க வாங்குனீங்க இது? இது வந்து சைதாப்பேட் லண்டன்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன். லண்டன்ல எங்க? லண்டன்ல வந்து ஸ்டேஷன் கிட்ட, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல. லண்டன்ல ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல? ஆமா. எங்க, எந்த ரயில்வே ஸ்டேஷன்? துபாயில எந்த பஸ் ஸ்டாப்? லண்டன்ல எந்த ரயில்வே ஸ்டேஷன் மேடம், நீங்க சொல்லுங்க. துபாயில எந்த பஸ் ஸ்டாப் சார், நீங்க அதை சொல்லுங்க. சரி, லண்டன்ல எங்க? லண்டன் யூகே வா. இந்த பஞ்சாயத்தை நம்ம அப்புறம் வச்சுக்கலாமா? டேய் வச்சுக்கலாமாடா? அடுத்ததா லெட்ஸ் வெல்கம் ஷரண். ஷரண், நல்ல பவர்ஃபுல்லாக பாடுங்க, நல்ல பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ. ஒரே ஒரு இடம் தான் எனக்கு போச்சு, கொஞ்சம் சரியில்லைன்னு தோணப்பட்ட இடம் ஒரே ஒரு இடம் தான். யோகியம்தான், பாக்கியம்தான், மாமா நீ சொன்னா கேளு, அந்த 3 இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் சொதப்புனீங்க சங்கதி. அதை ட்ரை பண்ணுறீங்களா? மாப்பிள்ளனா யோகியம்தான் தா 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 அதுதான். அதே மாதிரி லாஸ்ட் லைன், மாமா நீ சொன்னா கேளு, அட மாமா நீ சொன்னா கேளு, ஏன் மாமா நீ
சொன்னா கேளு ஏ மாமா நீ சொன்னா கேளு. இதெல்லாம் வந்து அவ்வளோ பாப்புலர் சாங், எல்லாரோட மனசில் இருக்கிற சாங். அதில் சின்ன ஒரு வித்தியாசம் வந்தால் கூட ஐயோ அது ஏன் அப்படின்னு தோணும் எல்லாருக்கும், எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும். அதனால் அந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடும்போது அதில் என்ன இருக்கோ அது ஒரு தடவை அப்படியே பாடிட்டு அப்புறமா நீங்கள் ஏதோ கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணால் கூட பரவாயில்ல. பட் ஒரு தடவையாவது கம்போசர் என்ன கம்போஸ் பண்ணியிருக்காரோ அது பாடணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சதுப்பா. சரண், எனக்கு வந்து ஒரு சீரியஸ்னஸ் தெரியறது சரணோட சிங்கிங்கில், உங்களோட அப்ளிகேஷனில் ஒரு ஒரு ரெஸ்பெக்ட் எனக்கு கண்ணுக்கு தெரியறது. அண்ட் ஐ ரியலி ரெஸ்பெக்ட் தட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கெட்டிங் வேர் யூ ஹேவ் காட் டு. இனிமேல் வந்து உங்களோட பேரண்ட்ஸோட ட்ரீம்ஸ் வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறது கிடையாது, இது உங்களோட ட்ரீம் ஆயிருக்கு. அண்ட் ஐ லைக் தட். இட்ஸ் ஷோயிங் இன் யுவர் சிங்கிங். ஃபேண்டாஸ்டிக். நல்லா போயிட்டு இருக்கே சரண். உன்னுடைய அட்வான்டேஜ் வந்து உன்னுடைய உள்ள இருக்கிற இந்த மியூசிக்காலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கு. அண்ட் அது குரல்லையும் கடவுள் சில விஷயங்கள் கொடுத்துருக்காரு அதுக்கு பொருத்தமா. புத்தி யூஸ் பண்ணக்கூடிய சக்தி டெவலப் ஆகுது. ஆனால் இன்னும் நிறைய வேணும்ப்பா, புரியுதா? தேங்க்யூ சரண், அப்போது டாப் 20க்குள்ளே போகணுன்னு ஆசை இருக்கா உனக்கு? நிறைய இருக்கா? சரி, போய் உட்கார, அப்புறம் சொல்கிறேன். இருக்கா? இப்போ போகணுமா அப்புறமா போகணுமா? சரண், நீ வந்து டாப் 20ல் இருக்க. சட்டைகள். தேங்க்யூ சார். நடுவில் ஒரு ஃபுட்பால் ஒன்று உருண்டு வந்துச்சே. ஏய் ஏஞ்சி வாடா. ஃபுட்பால் அஜி அது. ஏய் இங்க வாடா. அது சாப்பிட்ற ஐட்டம் இல்லை, கீழே போடு. அண்ணன் டாப் 20ல செலக்ட் ஆயிருக்கல, கங்க்ராச்சுலேஷன் சொல்லு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் பாய் கண்டஸ்டன்ட் செலக்ட் ஆனது தெரியுமா? டாப் 20க்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அங்கே தானே உட்காந்துருப்ப வேடிக்கை பார்க்கறதுக்கு. ஓகே. எவட போய் வந்து என்னவா எங்கடா போயிட்டு வந்த? சமோசா சாப்பிட்டு போ. சமோசா சாப்பிடுறான். ஆமா, அது மாதிரி ஒரு ஐட்டம் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியாதுடா. விஜய் டிவி ப்ரொடக்ஷன்ல எப்பப்போ எந்தெந்த டைமுக்கு என்னென்ன கொடுப்பாங்க அப்படின்றது ஒரு லிஸ்ட் மாதிரி. சாயந்தரம் என்னென்னலாம் கொடுப்பாங்க விஜய் டிவில சொல்லு. மண்டே என்னெல்லாம் கொடுப்பாங்க? மண்டே மார்னிங்கு தோசை, இட்லி, கொஞ்சம் ஃபாஸ்ட், சாம்பார், பொங்கல். ஓகே. மத்தியானம் லஞ்சுக்கு ரைஸு. சரி, ஈவினிங் என்ன தருவாங்க? ஈவினிங்கா? ஈவினிங்கு சாயந்தரம் சமோசா. ஓ, அதை தான் இப்போ கதற சாப்பிட்டு வந்திருக்கேன். பஜ்ஜி, லட்டு. ஓ, லட்டுலாம் கொடுப்பாங்களாடா? இப்போ நான் வந்து என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, 3 பேருமே உங்க ஆர்ம்ஸ் கொஞ்சம் காட்டுவீங்களா? ரெடி? மாக்காப்பா கொஞ்சம் அந்த ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் தள்ளியா. என்னடா பண்ற? ஆர்ம்ஸ் இங்க இருக்கு தம்பி. இருப்பா. அட ஆர்ம்ஸ்னு காலை காமிக்கிறான். அதான். வா, நீ காட்டுப்பா தம்பி. ஆஹா, மாக்காப்பா எங்க நீங்க காட்டுங்க. வாழைப்பழம். வாழைப்பழமா? சரி, 3 பேருமே சேர்ந்து தண்டால் எடுக்கிறீங்களா? இந்த தண்டால்ல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் சரணோட இந்த பிரேஸ்லெட் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஓகே தானேப்பா? நீ ஜெயிச்சினா உனக்கு தான், நீ எனக்கு கொடுத்துட்ட, இப்போ இது என்னது. ஸோ இங்கே 3 பேரில் நீங்கள் யார் நல்லா சூப்பராக தண்டால் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு நான் இந்த பிரேஸ்லெட் கொடுத்துடலாம். ஓகேவா? 2, 3 ஸ்டார்ட். மியூசிக். ஏய் அம்மா. ஏய்
தேங்க்யூ. எப்படி இருக்குங்க? எப்படி இருக்கு? எப்படி இருக்கீங்கன்னு எவ்வளோ பிதுங்கி இருக்கீங்கன்னு கேளு. எங்கெங்க லீக் ஆகுதோ அம்மா. ஓகே மகப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா. எல்லாம் பாடி பார்ட்ஸ் எல்லாம் ஒழுங்கா இருக்கா? ஆமா, அந்த பூரி கட்டையை வச்சு தொமோண்டு மாவு உருட்டுவாங்க தெரியுமா? ஆமா, அது மாதிரி ஒரு ஃபீலிங் தான். அந்த ஃபீலிங் அங்க ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. சரண், நீங்க ஏதோ இதுதான் மசாஜிங். மசாஜாடா? உங்க கேரளால ஏதா செய்வீங்களா நீங்க? உங்ககிட்ட மசாஜுக்கு வந்தா வீட்டுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட வேண்டியதான், வரவே மாட்டேன் அப்படின்னு. அம்மா தேங்க்யூ ஷரண். இதே மாதிரி எப்பவுமே ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு சூப்பரா எல்லா ரவுண்ட்ஸ்லயுமே பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். போய் உங்க இடத்துல உட்காந்துக்கோங்க. தேங்க்யூ. அடுத்ததா வந்து பாட போற குட்டி பாப்பா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களை வந்து நம்ம ஒரு செல்ல பேர் முன்னாடியே வச்சிருக்கோம். செல்ல பேர் வச்சிருக்கேன். எப்படி என்னன்னு சொல்லி வச்சீங்க? இட் ஸ்டார்ட்ஸ் வித் பி, இட் எண்ட்ஸ் வித் ஐ. பி. பில ஆரம்பிக்கும், ஐல முடியும். அடுத்த வார்த்தை பிக்கு அடுத்து என்னது? பிக்கு அப்புறம் சரி அது ஒண்ணுதான். ஓகே, யூ. அதுக்கப்புறம் ஒண்ணே ஒன்று லாஸ்ட் எஸ். ஒன்று லைட்டா. லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் புஸ்முடி மோனிகா. மோனிகா, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டில் ஒன்று இது. நல்லா பாடிருக்கீங்க மோனிகா.
எனக்கு ஒன்று மட்டும்தான் ஃபீல் ஆச்சு, கொஞ்சம் பிரெத்லெஸ் ஆயிட்டீங்க. ஏமாமோய் கடைசியில எல்லாம் வருது இல்லையா, அங்கெல்லாம் கொஞ்சம் மூச்சு திணறி. அதர்வைஸ் பாடினது எல்லாமே நல்லாவே இருந்தது. கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் பிரெத்லெஸ் ஆன மாதிரி இருந்தது. அது மட்டும்தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதர்வைஸ் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஆல் மோனிகா, உங்களோட உங்களோட வாய்ஸே பெர்ஃபார்ம் பண்ணும். ஸ்டேஜ் ப்ரெசன்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு வந்து எஸ்பெஷலி டுவர்ட்ஸ் தி எண்ட் கொஞ்சம் பிசுற ஆரம்பிச்சுடுத்து. பட் எனக்கு வந்து உங்களோட ஆட்டிடியூட் ரொம்ப பிடிச்சது. எந்த ஸ்டடினஸோடு நீங்கள் பாட்ட ஆரம்பிக்கிறீங்களோ அதை வந்து கம்ப்ளீட்டாக எண்டு வரைக்கும் அது கூட்டின்னு போயிடணும். Otherwise, I've got nothing else to say. You're doing very well. Okay? All the best to you. மோனிகா, எந்த பாட்டு எடுத்தாலும் அந்த பாட்டுக்கு மேக்ஸிமம் அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறவனுடைய அந்த முயற்சியை நான் பாராட்டுவேன் கண்டிப்பாக. ஏன்னா டெஃபினட்டாக அதாவது அந்த ஸ்டேஜும் கலகலப்பாக இருக்கணும், அட் எ டைம் அந்த பாட்டுக்கும் என்னால் முடிஞ்ச நியாயத்தை நான் செய்யணும் அப்படின்ற ஆர்வம் உள்ள புள்ள நீ. டெஃபினட்டாக அது வந்து நீ வந்து இன்னும் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண சூப்பராக வருவேன். கீப் இட் அப். ஹாய் புஸ்முடி மோனிகா. ஹாய்க்கா. ரொம்ப அழகா பாட்டு பண்ணீங்க. தேங்க்யூக்கா. இந்த பொம்மையை பார்த்தா யார் மாதிரிமா இருக்கு? பிரியங்கா அக்கா. பிரியங்கா அக்கா மாதிரி இருக்கா? ஆமா, ஓகே, அந்த பொம்மை பிரியங்கா மாதிரி இருக்கு. வெரி குட், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டமா. மோனிகாவுக்கு நல்ல ஜோரா கை தட்டுங்க. பத்திரமா வீட்டுக்கு போயிடுமா. நம்ம நிகழ்ச்சியில முதல் ரன்னரப்பா வரக்கூடியவங்களுக்கு வி கேர் ட்ரைகாலஜி அண்ட் ஹேர் கிளினிக் வழங்கக்கூடிய 1 கிலோ தங்கம் பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 4, sponsored by Energy Tharum Gold Winner, co-presented by Arun Exlam and NAC Jewelers. And நீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறது ஃபோக் ரவுண்ட். இந்த ஃபோக் ரவுண்டில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பெஷல் கண்டெஸ்டன்ட் இன்னைக்கு பாடலனா எப்படி. ஸோ இந்த ஃபோக் ரவுண்டில் இன்னும் பயங்கரமாக களை கட்டுறதுக்காக நம்ம செந்தில்நாதன் செல்லக்குட்டி இன்னைக்கு நமக்காக ஒரு சூப்பரான ஃபோக் சாங் பாட போறீங்க. என்ன பாட்டு பாட போறீங்க செந்தில்நாதன்? சீரக பாத்தி கட்டி பத்ரி டயலாக் சொல்லணும் பத்ரி. ஓகே ஓகே, சரி, அப்போ அந்த பாட்டை பாடிடலாமா? பத்ரி பத்ரி பத்ரி. சூப்பர், அப்ப நான் கிளம்பிட்டுமா? கேட்கட்டும் கேட்கட்டும் பத்ரி. ஓகே. பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சம் கட்டி, சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சம் கட்டி, சீமான பெத்த மவ அன்ன பொண்ணு நடைய, நீ செடிக்கு செடி குந்தாலாமோ சின்ன பொண்ணு நடைய, கொத்தமல்லி பாத்தி கட்டி கொத்து கொத்த குஞ்சம் கட்டி, கொத்தமல்லி பாத்தி கட்டி கொத்து கொத்த குஞ்சம் கட்டி, கோமான பெத்த மவ அன்ன பொண்ணு நடைய, நீ கொடிக்கு கொடி கும்பலாம சின்ன பொண்ணு நடைய.
கல்லு மோதிரமா அரும்பு வச்ச ரத்தினமா 5 கல்லு மோதிரமா அரும்பு வச்ச ரத்தினமா ஆசாரி செஞ்ச கல்லா அந்த பொண்ணு நடைய நான் ஆசை வச்சு வாங்கி வந்தேன் சின்ன பொண்ணு நடைய கல்லு மோதிரமா பார்த்து வச்ச ரத்தினமா 10 கல்லு மோதிரமா பார்த்து வச்ச ரத்தினமா 10 நாள் செஞ்ச கல்லா அந்த பொண்ணு நடைய நான் பார்த்து உழைத்து வாங்கி வந்தேன் சின்ன பொண்ணு நடைய சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குந்தம் கட்டி சீரக பாத்தி கட்டி செடிக்கு செடி குந்தம் கட்டி சீமான பெத்த மவ அந்த பொண்ணு நடைய நீ செடிக்கு செடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய நீ செடிக்கு செடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய நீ செடிக்கு செடி குந்தலாமா சின்ன பொண்ணு நடைய நீ செடிக்கு செடி குந்தலாமா சின்ன பொண்ணு நடைய செந்தில்நாதன் நல்லா பாடுங்க. சரி தேக் துஜே கே லியே யார் நடிகர்? ஏக் துஜே கே லியே யார் நடிகர்? நடிகர் கமலஹாசன். ஆமா. மறுபடியும் நம்ம செந்தில்நாதனுக்கு ஜோரார் வாட்டி கை தட்டிடலாமா? எஸ். இப்போ அடுத்ததாக வரப்போகிற தம்பியை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா சமீப காலமாக ஹெவி டயட்டில் இருக்கக்கூடிய ஒரு தம்பி அண்ட் சாப்பாடுனாலே வெறுக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியிலேருந்து வரக்கூடிய ஒரு தம்பி. லெட்ஸ் வெல்கம் பரத் ஆன் டு த ஸ்டேஜ். என்ன எப்போதும் நீங்க தப்பாங்க என்ன வேணாம் பொன்னால கெட்டு போவேணும் என்று ஆராய்ச்சி பண்ண வேணாம் உருள உலகத்தில எங்க கதை போலது நடக்கலையா வீட்டையும் மறந்து போட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலையா அன்மத லீலைய கண்டவருண்டோ பரத் எங்கேருந்து வந்தது? மலேசியா வாசுதேவன் அண்ணா கொடுத்தார பவர்?
அவர் எப்படி அசத்துட்டு பாடினாரோ அந்த ரேஞ்சில் நீ பெர்ஃபார்ம் பண்ணிட்ட. யூ ஆர் இன் டாப் 20. தேங்க்யூ சார். மிக்க நன்றி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. பரத், நல்ல பவர்ஃபுல்லா நல்லா பாடினீங்க. தேங்க்யூ மேம். பல்லவி நல்லா பாடினீங்க. சரணம் அதுக்கு மேல நல்லா பாடினீங்க. தேங்க்யூ மேம். கொஞ்சம் பிரெத்லெஸ் ஆச்சு, அவ்வளோதான் கொஞ்சம் கடைசியில். பட் அது ஒன்றுமே தெரியாத அளவுக்கு நல்லா மேனேஜ் பண்ணி பாடியாச்சு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பரத், எஸ் சார். யூ ஆர் ஒன் ஆஃப் தி, ஃபார் மீ, one of the best finds in the show, in the seasonல. Thank you, sir. எனக்கு என்ன ஃபீல் ஆகுது, இன்னைக்கு உன்னுடைய வாய்ஸ் மாறுதில்ல, உனக்கு ப்ராப்ளம் வராது. It will not give you a problem. And the type of voice. So, way to go. Thank you, sir. Keep praying that should have a good journey. Thank you, sir. Congratulations பரத். இந்தாங்க. Thank you. நீ இப்படி வா, இப்படி வந்துரு நீ. ஏய், என்ன பாதி ஃபுட்டேஜ் ஒன்று தான் நாமே சூப்பர் சிங்கரில் சொல்லிக்கிறாங்கல்ல, அப்படி தான் பேசிக்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க நீ? வந்து ஆடிடுவியா? ஆமாம், அது என்னோட பாலிசி. பாலிசியானு என்ன பாலிசி? டான்ஸ் பாலிசி. டான்ஸ் பாலிசி. அந்த 6 பேக்ஸை முன்னாடி இப்படி குத்தி குத்தி ஆடினியே, அது என்ன ஸ்டெப் அது? அதுதான் 6 பேக். அதுதான் 6 பேக் டான்ஸ். ஓகே, இங்கே இருக்கிற எல்லாரையும் ஆட வைக்கிறியா அந்த டான்ஸு? ஆடுங்கடா, ஆடுங்கடா, எல்லாம் எழுந்துருங்க. ஆடுறான் பார் தம்பி, ஸ்பீக்கர் உடஞ்சிரும், கொஞ்சம் லைட்டா பின்னாடி. மனோஜியோட ஸ்டெப்பா? சூப்பர். டேய் செட் ஆடுடா, அந்த சைடு போங்கடா. குத்துற ஸ்டெப். இந்த மாதிரி நீ 4-5 தினமும் ஒரு 1 hour ஆடினேன்னு வச்சுக்கோயேன், மாக்காப்பா மாதிரி ஆயிரலாம் நீ, கன்ஃபார்ம். செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி போயிட்டு வந்துட்டாங்க பாரு. 6 பேக்கா? இந்த அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஃபர்ஸ்ட் எல்லாம் ஜோரா ஒரு அடி கை தட்டுங்க. கொஞ்சம் கூட எனர்ஜி லூஸ் பண்ணாம எங்களை எல்லாரையுமே இவ்வளோ தூரத்துக்கு நீங்க என்டர்டெயின் பண்ணதுக்கு 2 பேருக்கும் சேர்த்து. ஓகே, ஸோ நீங்க 2 பேரும் வந்து 3 டீமுமே ஆடுறத பாத்தீங்க இல்லையா? ஸோ இந்த சாக்லேட் ஹேம்பர் எந்த டீமுக்கு நம்ம கொடுக்கலாம், நீங்களே டிசைட் பண்ணுங்க. டேய் 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா தின்னலான்னு பாக்குறீங்களா? மண்டையில அடிப்பேன். ஆனந்த் சார். டாய். ஓகே, ஆனந்த் சார் எப்படி சாக்லேட் சாப்பிட மாட்டாரு? இல்ல சார், கரெக்டா தான் சார்? அவர் சாப்பிட மாட்டாரு சாக்லேட். ஆமா சார், சாப்பிட மாட்டாரு சார், டயட்ல இருக்காரு. இந்த 3 டீம்ல யாருக்கு கொடுக்க போறேன்? ஏய், அவங்களும் சாப்பிட மாட்டாங்க. இந்த 3 டீம்ல யாரு சொன்னாங்க? யாரு சொன்னாங்க சாப்பிட மாட்டோம்னு? சாப்பிடுங்களா மேடம்? ஓ, நல்லா சாப்பிடுவேன். டேய் சாப்பிடுவாங்களாடா, போய் கொடுத்துருங்கடா அப்போ.
க்ளோசர் வாங்க வாங்க சொல்லு. இன்னைக்கு ப்ரோக்ராம் ஃபினிஷ். நாளை எல்லாரும் வந்து பார்க்கலாம். நாளைக்கு விஜய் டிவி ப்ரொடக்ஷன் சிக்கன் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், பொங்கல், பூரி, மசாலா தோசை, கீ ரைஸ் தோசை எல்லாமே இருக்கு. அதெல்லாம் இருக்குடா, எங்களுக்கு இருக்குமா? இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. நீ சாப்பிட்டா எங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னோட ஹாஃப் முடிஞ்சிருக்கு ப்ரோக்ராம். முடிஞ்சிருச்சு. Until then, Priyanka Akka, Mukund, Na, Makappa signing off. On Airtel Super Singer Junior 4 powered by Energy Tarum Gold winner and co-presented by Arun Excello and NAC Jewelers. Tata, good night. Night ku enna da soru? Ratri.